ஹலோ, குட் ஈவினிங் எல்லோரும் நம்ம குடும்ப மக்களே, குட் ஈவினிங். இன்று ஒரு தகவல் என்னென்னா, ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாள்ல, முழு பூசணிக்காவை ஒரு சோத்தில் மறைக்கிறதுன்னு. அது எப்படி வந்தது அப்படிங்கிற கதை. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தான். அவனுடைய ஃபேமிலி ஒரு குட்டி வீட்டில் வந்துருந்தான். அவன் வீட்டுக்கு மேலே ஒரு பூசணிக்காய் படர விட்டுருக்கான். அது கொஞ்சம் பெருசாகி காயாகி ரெடி ஃபார் ஈட்டிங், அது ரெடியாக இருந்தது. இப்போ அந்த வழியில் ஒரு மிராஸ்தார் போனாராம். அன்றைக்கி மிராஸ்தார் போயிட்டு பார்த்தோன்னே அவர் கண்ணில் இது பட்டுருது. என்னடா இவ்வளோ பெரிய பூசணிக்காய், நன்னாவும் இருக்கும், அதுவும் ஃபார்மர் வேறு, விவசாயி நன்னா தான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கண்ணு. ஸோ இது ஒன்று அவர்கிட்ட போயிட்டு, இல்லை எனக்கு இது வேணும், இந்த பைசா வச்சுக்கோ, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அவங்ககிட்ட நானே எடுத்துக்கிறேன், நீ பைசாலாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் இது ரெண்டுமே செய்யாமல் அவன் என்ன பண்ணிட்டார், அந்த மிராஸ்தார் நைட்டாக போய் திருடி ஆற்றுல போயிட்டு குழம்பு வச்சு ருசியாக சாப்பிட்டாச்சு. ஒரு 2-3 நாள் கழிச்சு இது ஊரில் எல்லாம் பேச ஆரம்பிச்சு. அதை இவங்ககிட்டே துக்கம், என்னடா யாரோ ஒருத்தங்க திருடிட்டாங்களாமே, உனக்கு தெரியுமா? அது ஆசார புருஷர் யாரும் தெரியல, கண்டுபிடிக்க முடியல. பட் ஸ்டில் இது போயிட்டே இருக்குது. இப்போ இந்த வீடு அடையாளம் எப்படி வந்ததுன்னா, இந்த மாதிரி 4 பேர் சொல்ல ஆரம்பித்தோம், நம்ம பூசணிக்காய் தெரிந்த வீடு அது தெரியாது அவனுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனோடனே அது ஒரு அடையாளமாக ஆகிடுது. யாராவது புதுசாக அந்த தெருவுக்கு எப்படி போனோன்னு கேட்டால், நீங்கள் அந்த பூசணிக்காய் தெரு இருக்கும், அந்த வீடு வழியாக போனீங்கன்னா வலது பை திரும்பினீங்கன்னா 2வது வீட்டில் இருப்பாங்க. நீங்கள் அந்த பூசணிக்காய் வீட்டுக்கு 2 வீட்டு தள்ளி வந்திருக்கீங்களா? பூசணிக்காய் வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக ஒரு குட்டி மரம் இருக்குது, அதில் கூட காய்க்கும் முருங்கைக்காலாம், அங்கே கூட எடுத்துக்கலாம். ஸோ இது என்னாச்சு, இந்த பூசணிக்காய் திருடின வீடு அந்த பூசணிக்காய் வீடுன்னு பூசணிக்காய் திருடின வீடு. ஸோ 2-3 ஜென்ரேஷன் போச்சு. 4th ஜென்ரேஷனும் போகும்போது அந்த பையன் பேரெல்லாம் அவன் லண்டனில் படிச்சுன்னு இருக்கான். ஸோ ஒரு நாளைக்கு வந்தான் இந்த வீட்டுக்கு வந்தோடனே அவனை அறிமுகப்படுத்துகிறா, எல்லாம் ஓகே. அப்போ நிறைய பேர் சொல்கிறான், நீ அந்த பூசணிக்காய் திருட வீடு பேரண்ணா நீ அப்படின்னு. இவனுக்கு என்னடா இது, 4 ஜென்ரேஷன் ஆச்சு, இன்னும் இதையை பற்றியே பேசின்னு இருக்காளேவா, எனக்கு எப்படியாவது மாற்றணும் இந்த அடையாளத்தை அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், அங்கே ஒரு முனிவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு உன்னுடைய என்ன பிரச்சனை அதெல்லாம் சொன்னால் அவர் ஒரு தீர்வு கொடுக்க வாய்ப்பு இருக்குமா. சரின்னு தலைவர் அங்கே போவார். தலைவர் அங்கே போயிட்டு, சாமி முனிவரே, இதான் பிரச்சனை, எல்லோரும் எங்கள் வீட்டை அடையாளம் எப்படி சொல்கிறாங்கன்னா பூசணிக்காய் திருடின வீடுன்னு. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈவன் 4th ஜென்ரேஷன் முடிஞ்சு எப்பயோ என் தாத்தா பண்ணதுக்கு இப்பயும் சொல்லின்னு இருக்கேன். இது எப்படி நம்ம உடைக்கலாம், இந்த பேரியர் எப்படி எடுக்கிறதுன்னு அவர் சொல்லுவார். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, என்ன பண்ணு, ஒரு அடுத்த வாரத்துலேருந்து 1 மாதத்துக்கு அன்னதானம் போகிறவா வரவா எல்லாரையும் கூப்பிடு, என்ன சாப்பாடு போடு திருப்தியா அப்படிம்பாரு. ஓகே, ஏன்னா இவர் லண்டன்லேருந்து வந்திருக்கார்ல, இவனுடைய அல்டிமேட் எய்ம் அந்த வீட்டோடைய அடையாளத்தை மாற்றணும். சரின்னு அவரும் ஆரம்பிப்பான். மறுநாளே ஆரம்பிச்சிடுவான்னு வச்சுக்கோங்க. எல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு எல்லாம் போயிட்டே இருக்கவோ ஒரு 20 நாள் 1 மாதம் கிட்டத்தட்ட ஆனோடனே இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டா, வரவங்க கிட்டக்க இல்லை அட்ரஸ் கேட்குறவங்கிட்ட, அந்த சோறு போட்ட தம்பி வீடு பக்கத்துலையா? ரைட். அந்த சோறு போட்ட வீடு இங்கேருந்து 4 வீடு தள்ளி தான் இருக்குது. அந்த சோறு வீட்டு வடக்கு வீதியிலேருந்து ரைட்டு திரும்பி லெஃப்ட் போனீங்கன்னா அந்த வீட்டுக்கும் போகலாம். ஸோ இப்போ என்னாச்சு, அவன் செஞ்ச தர்மத்தினால அந்த பூசணிக்காய் திருடின வீடுங்கிறது போய் சோறு போட்ட தர்மகர்த்தா வீடு மாதிரி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன திங் என்னென்னா,
நம்ம ஒரு நல்ல டீட் பண்ணோம், நல்ல ஒரு சிந்தனையோடு பண்ணோம், நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து செய்யணும்னா இந்த மாதிரி பாசிட்டிவாக மாறிடும், நெகட்டிவும் கூட. ஸோ முன்னாடி எப்படி இருந்தது, ஒரு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிறதுனா பொய் சொல்கிறான், அதை வந்து இப்போ சொல்கிறாங்க அப்படின்போம். இப்போ அதை எப்படி உடைக்கிறதுனா நல்லது செஞ்சு அடுத்த வாழ்க்கை நல்லது செஞ்சு நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுனே இருந்தோம் நல்லதுன்னா நம்மளுடைய அடையாளமும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பாக கொண்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம எல்லோரும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ்க்கு போவோம். வெரி குட். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த அருமையான கதை. தேங்க்யூ. குட் நைட்.